இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். இம்மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவா என்று. இன்று கிறிஸ்தவர்களாகிய எமக்கு புனிதமான ஒரு நாள். இந்த விபூதி புதன் என்பது நாம் மனம் திரும்பும் காலம், தாழ்மையாய் ஆண்டவரிடத்தில் திரும்பும் காலம். எங்களுடைய நெற்றியில் பூசப்படும் சாம்பல், நாம் மண்ணிலிருந்து வந்தவர்கள், மண்ணுக்கே திரும்ப போகிறோம். அதாவது வாழ்க்கை தற்காலிகமானது. இந்த வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்கிற ஒன்றும் எங்களுக்கு நிரந்தரம் இல்லை. ஆனால் ஆண்டவரோடு இருக்கும் உறவு என்றும் நிலையானது என்பதை நமக்கு நினைவுபடுத்தும் ஒரு காலம். மனம் திரும்புதல், ஜெபம், தாழ்மை என்ற வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வாழ அழைத்திருக்கிறார். நாங்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் ஆண்டவரிடம் முன் நாங்கள் அனைவரும் சிறியவர்கள் தான். அகம்பாவம் குறைந்து அன்பு அதிகரிக்க வேண்டும். பாவத்தை விட்டு பரிசுத்த வாழ்க்கைக்குள் நுழைய வேண்டிய ஒரு காலமாக இந்த காலம் எங்களுக்கு அமைய போகிறது. இன்று காலை நாங்கள் எங்களுடைய இருதயத்தை சோதித்து பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம்? ஆண்டவருக்கா அல்லது இந்த உலக காரியங்களுக்கா? நாங்கள் தாழ்மையுடன் திரும்பி வந்தா ஆண்டவர் இயேசு நம்மை எப்போதும் ஏற்றுக்கொள்வார். அவர் கிருபை புதிய ஆரம்பத்தை எங்களுக்கு கொடுக்கும். இந்த விபூதி புதன் ஒரு நினைவு. நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எங்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு நினைவுபடுத்தும் காலம். நாங்கள் மண்ணாக இருந்தாலும் ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தமாக்கும் காலம் இது. ஜெபம், தபம், நோன்பு வழியாக நாங்கள் எங்களுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து களைந்து எங்களுடைய வாழ்க்கையை புதுப்பித்து ஆண்டவருக்குள்ளாக பயணம் செய்ய ஆண்டவர் ஏற்படுத்திய காலம்தான் இது. இந்த காலத்தை நாங்கள் நல்ல முறையில் கடைப்பிடிப்போம், பின்பற்றுவோம், ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வாழுவோம். இன்று முழுவதும் நாங்கள் ஆண்டவருக்காக இந்த வார்த்தையை சொல்லுவோம். ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்தமாக்கி உமக்கு பிடித்த வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க என்று நாங்கள் ஆண்டவரை பார்த்து நித்தம் நித்தம் கேட்போம். நிச்சயமாக அவர் எங்களுக்கு உதவியாக இருப்பார். ஆமேன்.